ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு குருவி கிளியோட வீட்டுக்கு வந்து வெளியே நின்னுக்கிட்டு, கிளி கிளி இருக்கிய வீட்ல அப்படின்னு குருவி கூப்பிட்ட உடனே கிளி வெளியே வந்து கையில இருக்கிற கிண்ணத்தை பார்த்துச்சு. அது கிளி, உனக்கு மாங்காய் ஊறுகாய் வேணும் அவ்வளவுதானே? ஆமாங் கிளி, என்னோட பசங்களுக்கு நீ செஞ்ச மாங்காய் ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு நல்லா குழம்பு வச்சாலும் மாங்காய் ஊறுகாய் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அம்மா, இப்படி 2 நாளுக்கு ஒரு வாட்டி வந்து மாங்காய் ஊறுகாய் கூடுன்னு என்னோட உயிரை வாங்குறியே அப்படின்னு சொன்ன உடனே குருவி சும்மா இருந்துச்சு. மாங்காய் ஊறுகாவ எங்களுக்காக போட்ட மாதிரி தெரியல, உனக்கும் உன்னோட பசங்களுக்காகவே போட்டு வச்ச மாதிரியே இருக்கு. ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்களாச்சே கொஞ்சம் குடுக்கலான்னு கொடுத்தா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம மாங்காய் ஊறுகாய் கொடு அப்படின்னு அடிக்கடிக்கு வந்து கேக்குற. ஐயோ, அப்படி இல்ல கிளி, என் பசங்க. ஆமா, உன் பசங்க தான். என்ன பண்ண சொல்ற? போட்ட மாங்காய் ஊறுகாய் எல்லாம் எங்களுக்கே குடுன்னு சொன்னவன குடுக்கணுமா? சொல்லு பாக்கலாம். ஐயோ கிளி, உங்ககிட்ட இப்படி அடிக்கடிக்கு வந்து கேக்குறது எனக்கும் ஒரு மாதிரி வெக்கமா தான் இருக்கு. அப்புறம் இன்னையா நிக்கிற? கிளம்பி போ குருவி. அது இல்ல கிளி, வீட்ல என்னோட பசங்க நான் மாங்காய் ஊறுகாய் கொண்டு வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு இது ஒரு தடவை குடு, இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் கிளி. உன்னோட பசங்க மாங்காய் ஊறுகாய் சாப்பிடணும் அப்படின்னு இப்படி என் வீட்டுக்கு வந்து கேக்குறியே, உனக்காச்சும் கொஞ்சம் அறிவு இருக்கணும். இல்ல உன் பசங்களை சரியா வளர்த்துருக்கணும். சும்மா பசங்களை பேருக்கு வளர்க்கறேன்னு இருக்க கூடாது. பசங்களை எப்பவுமே நல்ல விதமா வளர்க்கணும், புரிஞ்சுக்கோ. இங்க பாரு குருவி, நீ அடிச்சாலும் சரி என்ன திட்டினாலும் சரி, நீ எனக்கு மாங்காய் ஊறுகாய் கொடுக்கற வரைக்கும் நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். என் பசங்க வீட்டுல நான் மாங்காய் ஊறுகாய் கொண்டு வரேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கொடு. பாரு குருவி, நீ எப்படியும் இங்க இருந்து போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால நானே வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு. அத பார்த்த குருவி கவலைய வாசப்படியில உக்காந்துக்கிட்டு குருவி தன்னோட மனசுல, என் பசங்களுக்கு நான் எவ்வளவு நல்ல விதமா குழம்பு வச்சு கொடுத்தாலும் இந்த கிளி செஞ்ச ஊறுகாய் இருந்தாதான் பசங்க சாப்பிடுறாங்க. அதுக்குன்னு அடிக்கடிக்கு குருவி கிட்ட வந்து வெக்கமே இல்லாம ஊறுகாய் கேட்டு வாங்கிட்டு போறேன். இப்போ கிளி கதவு சாத்திருச்சு. இப்ப நான் என்னதான் பண்றது? என்னையே வெளியே விட்டு கதவு சாத்திருச்சு. நான் இப்படியே வீட்டுக்கு போனா என் பசங்க சும்மா இருப்பாங்களா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. கிளி ஜன்னல்ல இருந்து வெளியே பாத்துச்சு. கவலையா நின்னுக்கிட்டு இருக்கிற குருவிய பார்த்து அதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கிளிக்கு தாங்கிட்ட இருக்கிற ஊறுகாவை குருவிக்கு குடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லாம ஜன்னலை கூட சாத்திருச்சு. இந்த கிளி இப்ப எனக்கு ஊறுகாவை குடுக்கற மாதிரி இல்ல. சரி, கொக்குகிட்டயாவது போய் கேக்குறேன். அந்த ஊறுகாய் இருந்தா கொடுத்தாதான் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். மட்டும் வீட்டுக்கு ஊறுகாவை கொண்டு போலனா பசங்க அடம் பிடிச்சு வீட்டையே 2ஆக்கிடுவாங்க அப்படின்னு கொக்கு வீட்டுக்கு வந்துச்சு. குருவி கொக்கு வீட்டுக்கு வரும்போது கொக்கு மாங்காய் ஊறுகாவை போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. குருவி அதோட சாப்பாட பார்த்த உடனே கொக்கு புரிஞ்சுக்கிட்டு, ஏய் குருவி, நீ என் வீட்டுக்கு மாங்காய் ஊறுகாய் கொண்டு போவதான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு. இத கூட சேர்த்து கொண்டு போ. ஆனா நாளையில இருந்து என்ன பண்ணுவேன்? பாரு கொக்கு, நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு மட்டும் தயவு செஞ்சு அந்த மாங்காய் ஊறுகாவை கூடு. சரி குருவி, எப்படியும் கிண்ணத்தை கொண்டு வந்திருக்கல, மாங்காய் ஊறுகாவை அதுலயே போட்டு கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஊறுகாவை குருவிக்கு கொடுத்துச்சு. குருவி அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து பசங்களுக்கு கொடுத்துச்சு. பசங்க கூட அந்த ஊறுகாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. குருவியோட பசங்க அந்த மாங்காய் ஊறுகாவை போட்டுக்கிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. இப்படி அந்த நாள் போச்சு. பசங்க எல்லாம் சாப்பிட்டு படுத்ததுக்கு அப்புறம் குருவிக்கு தூக்கம் வராம ஜன்னல்ல இருந்து வெளியே எட்டி பாத்துச்சு. அப்போ அதோட புருஷன் காக்கா வந்துச்சு. என்னடி குருவி, ஏன் தூக்கம் வரலையா? ஆமாங்க, தூக்கம் வரலங்க. பசங்க சாப்பிடுற மாங்காய் ஊறுகாவை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாங்காய் ஊறுகாவை பத்தி யோசிக்கிறதுக்கு அப்படி என்னடி இருக்குன்னு கேக்குறீங்களா? வெளியே வேலைக்கு போற புருஷங்களுக்கு என்ன தெரியும்? பொண்டாட்டிங்க பசங்க கிட்ட வீட்ல எவ்வளவுதான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு புரியுமா? வீட்ல பசங்க பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா விஷயத்தை என்கிட்ட சொன்னா மட்டும் தானே எனக்கும் புரியும். ஏங்க, பசங்க வீட்ல சந்தோஷமா இருந்துகிட்டு சாப்பிடணும் அப்படின்னா அவங்களோட கஷ்டம் துக்கம் எல்லாமே அந்த மாங்காய் தான் ஆயிருக்கு. அதான் கிளி இருக்குல்ல குருவி, போய் குருவி கிட்ட கேட்டு வாங்கி கொடு. ஏங்க, முதல் 2 நாள் கேட்ட உடனே குடுத்துருச்சு. ஆனா இப்ப போய் கேட்டா முகத்துக்கு நேரா கதவையே சாத்திருச்சு. ஓஹோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? மாங்காய் ஊறுகாவை மட்டும் என் வீட்டுக்கு வந்து கேட்காதேன்னு கதவை சாத்திச்சு, அப்படிதானே?
நம்ம பசங்க மாங்காய் ஊறுகாய் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்களோ ஏது பண்றீங்களோ எனக்கு தெரியாது. வரும்போது குருவி வீட்டுக்கு போய் ஊறுகாவை கொண்டு வரணும், அவ்வளவுதானே? இல்லங்க, வரும்போது மாங்காய் கொண்டு வாங்க. என்ன குருவி, 1 கிலோ மாங்காவை கொண்டு வர சொல்ற? நம்ம பசங்களுக்கு அந்த மாங்காய் பத்துமா? ஏங்க, சாப்பிடுறது நம்ம பசங்க மட்டும் ஆனதுனால போதுங்க. அது இல்ல குருவி, இப்போ 1 கிலோ மாங்காய் எங்கதான் கிடைக்கும் சொல்லு? குருவி மாங்காய் எங்க கிடைக்கும்னு தெரியாம காக்காவோட மூஞ்ச பாத்துச்சு. என்னடி அத கேட்டதுக்கு அப்படி பேய் மாதிரி பாக்குற? சாதாரணமா பாக்க வேண்டியது தானே. மாங்காவை எங்க இருந்து கொண்டு வரணும்னு கேட்டதுக்கா? என்னோட பாஸான பறவை வீட்டுல இருந்து திருடிக்கிட்டு வரணும், ஆமா தானே? இதுக்காகங்க நீங்க திருடிட்டு வரணும்? உங்க மாங்காய் தோப்புக்கு நீங்க தானே காவலா இருக்கீங்க, அங்க இருந்தே பிரிச்சுட்டு வாங்க. இல்ல குருவி, காவலா இருக்கிறதுக்கு தானே அவங்க எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. இப்ப 1 கிலோ மாங்காய் வேணும் அப்படின்னு கேட்டா என்ன நினைப்பாங்க சொல்லு? இங்க பாரு குருவி, என்னோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நாளைக்கு நீங்க வரும்போது மாங்காவை கொண்டு வரீங்க. நான் இப்போ மாங்காய் ஊறுகாவுக்கு தேவையான பொருளுங்களை மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரேன். எனக்கு துணையா கிளிய கூட கூட்டிட்டு போறேன். கிளி எதுக்கு நம்மளுக்கு கொடுத்த மாங்காவை திருப்பி கேட்க போகுது. கிளி சொல்லிக்கிட்டு இருந்தா நான் மாங்காய் ஊறுகாவை செஞ்சிருவேன், அதுக்குதான் கிளிய கூட கூட்டிட்டு போறேன். இப்படி அந்த நாள் போச்சு. மறுவது நாள் காக்கா பறவையோட மாங்காய் தோப்புக்கு காவலா இருந்துகிட்டு இருந்துச்சு. அதே நேரத்துல பறவை அங்க பறந்து வந்துச்சு. என்ன காக்கா, உன் காவலு எப்படி இருக்கு? இது வரைக்கும் நல்லாதான் இருக்கு. அப்படின்னா இதுக்கப்புறம் நல்லா இருக்காதுன்னா? ஐயோ ஐயா, நான் அப்படியெல்லாம் சொல்லலுங்க ஐயா. இந்த நேரத்துல இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன். சரி சரி, பார்த்து பத்திரம். நான் இப்போ வெளியே போக போறேன். இப்ப போயிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் வருவேன். சரிங்க ஐயா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி காக்கா, உனக்கு காசு ஏதாவது வேணுமா? ஐயா, காசு எதுவுமே வேண்டாம், மாங்காய் தான் வேணும். அந்த வார்த்தையை கேட்டு பறவை ஆச்சரியப்பட்டு, என்ன காக்கா, ஏதோ 1 2ன்னா பரவாயில்ல, நீ ஒரே தடவை அவ்வளோ மாங்காவை கேக்குற, என்ன விஷயம்? என் பொண்டாட்டி என் பசங்களுக்காக மாங்காய் ஊறுகாவை செய்யணும் அப்படின்னு இருக்காங்க ஐயா. அது குருவி பசங்களுக்காக ஊறுகாவை செய்யறாங்களா? சரி சரி, அதுக்காக 1000 என்ன 2000 மாங்காவை கொண்டு போ, எங்களுக்கு கூட சேர்த்து ஊறுகாய் போட்டு கொண்டு வா. அந்த வார்த்தையை கேட்டு காக்கா ஆச்சரியப்பட்டுச்சு. சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே எடுத்துட்டு போறேன். இங்க பாரு, ஊறுகாய் போட ஏதாவது காசு வேணும்னாலும் வாங்கிக்க, அதுக்கப்புறம் வந்து காவலுக்கு இரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இப்படி காக்கா சாக்குல மாங்காவை தூக்க முடியலனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தூக்கிட்டு வந்துச்சு. காக்கா கொண்டு வந்த மாங்காவுக்கு குருவி முதல்லயே எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சிருந்துச்சு. குருவி பசங்க எல்லாருமே அந்த மாங்காவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஊறுகாய் வேலைய ஆரம்பிச்சாங்க. பாரு குருவி, நான் போய் தோப்புக்கு காவலா இருக்கேன், ஏதாவது தேவையான போன் பண்ணு. நீ குருவி கூட சேர்ந்து ஊறுகாவை செய்ய ஆரம்பி. சரிங்க, நான் ஊறுகாவை செஞ்சுக்கிறேன். நீங்க எனக்கு மாங்காவை கட் பண்ணி கொடுத்தா கிளி கூட சேர்ந்து ஊறுகாய் போட்டுருவேன். இப்படி காக்கா மாங்காவை வெட்டி கொடுத்துட்டு போச்சு. குருவி கிளி சொன்ன மாதிரி மாங்காய் ஊறுகாவை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பசங்க கூட அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி பசங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஊறுகாய் போட்டு சாப்பாட கூட சாப்பிட்டாங்க. பசங்க இப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு சாப்பிடறத பார்த்து குருவி காக்காவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். தண்ணி இல்லாத வயல்ல ரொம்ப நல்லா காய்ச்சிருக்கிற தங்க விளைச்சல பார்த்து குருவி ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அதோட பொண்ணு அங்க வந்து, அம்மா நம்ம வீட்டுக்கு போலாமா? கைக்கு வந்திருக்கிற தங்க விளைச்சல விட்டுட்டு எங்கம்மா போறது? அப்ப உங்களுக்கு என்ன விட இந்த தங்க விளைச்சல தான் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஐயோ என் மகளே, எனக்கு இந்த லோகத்துல உன்னை விட எதுவுமே முக்கியம் இல்ல. தண்ணி இல்லனாலும் இந்த பூமாதேவிய நம்பி நான் விளைச்சல ஆரம்பிச்சேன். இந்த தாயி என்னோட கவலை கஷ்டத்தை பார்த்து இதோ இந்த தங்க விளைச்சல கொடுத்திருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த தங்க விளைச்சல காப்பாத்தணும் தானே? காப்பாத்தணுமா? நான் வேண்டான்னு சொல்லவே இல்லையே. நம்ம வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு சாப்பாடு வேணும். இப்படி நம்மளுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா சோறு, குழம்பு, மல்லிகை பொருளுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு தெரியுமா?
ஆனா நீங்க வீட்டுக்கு வராம வீட்ல பொண்ணு இருக்கா அப்படின்னே மறந்துட்டு நீங்க இந்த தங்க விளைச்சல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாமா, முதல்லயே இந்த விளைச்சல மேல நிறைய பறவைங்களோட கண்ணு இருக்கு. ஏதாவது ஒண்ணு செஞ்சு காப்பாத்தணும்ல. இப்படி அம்மா பொண்ணு குருவி 2 பேரும் வயலுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கொக்கு அந்த தங்க விளைச்சலுக்கிட்ட வந்துச்சு. அந்த விளைச்சல பார்த்து ரொம்பவே பொறாமப்பட்டுச்சு. தண்ணி இல்லாத இருக்கிற வயல்ல தங்க விளைச்சல் வரேவா, இத கொண்டு போய் வித்தா நிறைய பணம் கிடைக்கும். அந்த காசுல தேவையான சாப்பாடு பொருளுங்களெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்கேயே நடந்துகிட்டு முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது அம்மா பொண்ணோட குரல் கேட்டுச்சு. உடனே அவங்களோட பேச்ச கேட்டு என்ன பேசுறாங்கன்னு காதை கொடுத்துச்சு. கொக்கு அவங்க பேசுறத கேட்டுக்குன்னு இருக்கு அப்படின்னு குட்டி குருவி அம்மா குருவி கிட்ட சொல்லிச்சு. பாத்தீங்களாமா கொக்கு நம்ம பேச்சு எப்படி கேட்டுக்கிட்டு இருக்குன்னு. அதுக்குதாம்மா நம்மளோட தங்க விளைச்சல யாருக்குமே தெரியாம திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் நான் இங்க காவலுக்கு இருக்கேன். நான் சொன்னதுக்கு நீங்க சரின்னு சொன்னா எந்த பறவைங்களும் நம்ம தங்க விதைய திருட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே பொண்ணு மேல இருக்கிற நம்பிக்கையில சரிமா அப்படின்னு ஒத்துக்குச்சு. அப்போ பொண்ணு குருவி வேணும் அப்படின்னு சத்தம் போட்டு, அம்மா நம்மளுக்கு கிடைச்ச பழைய காலத்து மந்திர புக்கால நீங்க இந்த மாதிரி தங்க விளைச்சல விதைச்சிருக்கீங்க. ஆனா இந்த தங்க விளைச்சல பார்த்தாலும் திருடிக்கிட்டு போனாலும் நம்ம கிட்ட பேசினாலும் இந்த தங்க விளைச்சல திருடிட்டு போனாலும் இந்த தங்க விளைச்சல பார்த்தாலும் தலை வெடிச்சு செத்துருவாங்கன்னு ஏமா இங்க எழுதல நீங்க? இப்படி பொண்ணு குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அம்மா குருவி ஆச்சரியமா பாத்துச்சு. ஓஹோ, அதுக்கா எந்த பறவையும் பார்த்தா ஒண்ணு ஆகாதா, திருடிட்டு போனாதான் தலை வேற முண்டை வேற போயிடுமா, அதுக்குதான் நீங்க சொல்லலையா? சரி சரி, ஆமாமா, சரிங்கம்மா, சரி சரி வாங்க, எத்தனை பறவை காலையில வரும்போது செத்து இருக்குமோ, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு குட்டிக்குருவி சொல்றத கொக்கு கேட்டுட்டு, ஆமா ஆமா, இததான் நான் அப்படியே நினைச்சேன். தண்ணி இல்லனாலும் இந்த குருவி எப்படி இந்த மாதிரி தங்க விளைச்சல விளைச்சிருக்கு அப்படின்னு. உண்மையான காரணம் இதுதானா? இங்கிருந்து ஒரு தங்க விதை எடுத்து வாயில வச்சாலும் ரத்தம் கக்கி செத்துருவாங்களாம். இந்த விஷயத்த முதல்ல இந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்கிட்டையும் சொல்லணும். அப்படி மட்டும் சொல்லலனா இந்த ஊருக்குள்ள இருக்கிற காட்டுக்குள்ள இருக்கிற பறவைங்க எல்லாம் செத்து போயிடும். இப்படி கொக்கு கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாம அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அம்மா பொண்ணு குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி வாங்கம்மா, இப்ப வீட்டுக்கு போலாம். கொக்கு நம்ம பேசினத காதை கொடுத்து கேட்டுக்குச்சுல, இப்ப அதுவே போய் எல்லா பறவைங்கிட்டும் சொல்லி நம்ம விளைச்சல காப்பாத்தோம். உன்னோட புத்திசாலித்தனத்தினால நல்லா யோசிச்சேம்மா. அப்படிதான் இருக்கணும் மம்மி. ஒரு பிரச்சனை வந்தா கொஞ்ச நேரம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு முன்னாடி கதவும் இருக்கும் பின்னாடி கதவும் இருக்கும். முன்னாடி கதவு மூடிட்டாலும் பின்னாடி கதவு திறந்திருந்து ஏதாவது உதவி செய்யும்னு நம்ம கொஞ்ச நேரம் யோசிக்கணுமா? ஒத்துக்கிறேம்மா, நீ என்னோட புத்திசாலிதான். சரி வா வீட்டுக்கு போலாம். நீ சொன்ன மாதிரி நடக்கலனா அப்பதான் இருக்கிறது உனக்கு என் கையில அப்படின்னு பொண்ணு குருவிய கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. இப்படி கொக்கு பறந்து அந்த மரத்து மேல உக்காந்துகிட்டு எந்த பறவையும் அந்த தங்க விளைச்சலுகிட்ட வராத மாதிரி பாத்துக்குச்சு. இப்படி டைம் கூட ஆயிக்கிட்டு இருந்துச்சு. அதே சாயங்கால நேரத்துல திருட்டுத்தனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பறவைக்கு தங்கமா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த விளைச்சலு கண்ணுக்கு பட்டுச்சு. அந்த விளைச்சல ரொம்ப அதிசயமா பாத்துக்கிட்டு அதே குரலோட, அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயுமே தண்ணி இல்ல, இப்படி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற தங்க விளைச்சல விளைச்சது எந்த பறவைப்பா, அது யாரு அப்படின்னு நான் பாக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பறவை பளபளான்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தங்க விளைச்சலுகிட்ட வந்துச்சு. அப்பதான் புரிஞ்சுச்சு அதுக்கு அந்த தங்க விளைச்சலு குருவிதுன்னு. தண்ணி இல்லாத இடத்துல இந்த குருவி எப்படி தங்க விளைச்சல விளைச்சிச்சு? அதுகிட்ட ஏதாவது மந்திர சக்தி இருக்கா? அத இத்தனை காலமா எதுக்கு உபயோகப்படுத்தல, இப்ப எதுக்காக உபயோகப்படுத்திச்சு? அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லன்னா எனக்கு சமாதானமா ஆகாது, சரியா தூக்கமும் வராது. உடனே நானு குருவிய பாக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாம அங்கிருந்து கிளம்பி குருவிய பாக்குறதுக்காக பறந்து போச்சு. குருவி பறவைய பார்த்து, என்னடி பறவை, எங்க அவ்வளவு அவசர அவசரமா போய்கிட்டு இருக்க? என்னடி விஷயம்? நான் குருவிய பார்க்க போறேன். குருவிய பார்க்கவா? எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த குருவி நம்மளுக்கு துரோகம் பண்ணுது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? குருவி எதுக்காக நம்மளுக்கு துரோகம் பண்ணணும்? ஆமாங்கிளி, இது முதல்லயே வெயில் காலம்.
வெயில்ல தண்ணி எல்லாம் வத்தி போயிருக்கு. நம்மளே வெயில்ல விளைச்சல் வராம இருக்குது அப்படின்னு பார்த்தா குருவி மட்டும் அதோட வயல்ல தங்க விளைச்சல போட்டிருக்கு. இப்படி சொன்ன பறவையோட பேச்ச கிளி நம்பல. கிளி ஷாக்கா இப்படி சொல்லுச்சு. குருவி புறாவை பார்த்து இப்படி சொல்லுச்சு, என்ன பறவை, சாதாரண நேரத்திலேயே நம்மளால விளைச்சல விளைவிக்க முடியாது. இந்த வெயில்ல தங்க விளைச்சல விளைவிக்குது அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் இல்ல. ஆமா, நீ சொல்ற உண்மைய நான் எப்படி நம்புறது பறவை? ஆமா, இந்த குருவிய பத்தி நான் என்ன சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. அது என்ன விசித்திரமோ. சரி பறவை, நீ சொன்ன விஷயத்த நான் நம்பணும் அப்படின்னா குருவியோட விளைச்சலுக்கிட்ட என்ன நீ கூட்டிட்டு போனோம். நான் கூட அந்த தங்க விளைச்சல பாக்கணும். அப்போ அது உண்மையா இல்லையான்னு எனக்கும் தெரியும். அப்ப நான் கூட உன் கூட சேர்ந்து குருவி கிட்ட வருவேன். சரி வா குருவி அப்படின்னு பறவை கிளிய கூட்டிக்கிட்டு குருவியோட தங்க வயலுகிட்ட வந்தாங்க. கிளி அந்த விளைச்சல பார்த்து ஷாக் ஆச்சு. பறவை சொன்னப்ப கிளி நம்பல. இப்போ அதுவே கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ என்ன சொல்ற கிளி? ஆமா, நீ சொன்ன மாதிரியே இது குருவியோட வயலுதான். குருவி தங்க விளைச்சல தான் விளைச்சிருக்கு. சரி வா, குருவி கிட்ட போலாம் அப்படின்னு கிளியும் பறவையும் குருவிய பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருந்தாங்க. முன்னாடி போய்கிட்டு இருக்கிற கிளிக்கு கொக்கு எதிர்க்க வந்து நின்னுச்சு. ஏ கிளி, நில்லு நில்லு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இங்க பாரு கொக்கு, இப்ப நான் பேச மாட்டேன். நான் குருவிய பார்க்க போறேன். அந்த தங்க விளைச்சல பத்தியா அப்படின்னு சொல்லும்போது கிளி கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு, ஆமா உனக்கு எப்படி தெரியும்? கூட அந்த குருவியோட தங்க விளைச்சல பார்த்தேன். குருவி கிட்ட பேசலான்னு அதோட வீட்டுக்கு கூட போக பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சதுனாலதான் இந்த விளைச்சல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சது. இங்க பாரு கொக்கு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த மாதிரி வெட்டி பேச்சு பேசாம விஷயத்துக்கு வா. தங்க விளைச்சல பார்த்து குருவி என்ன சொல்லுச்சு, அந்த உண்மை என்ன? தங்க விளைச்சல பார்த்து யாரு போய் குருவி கிட்ட கேக்குறாங்களோ நைட்டு நேரத்துல நம்மளுக்கே தெரியாம நம்மளோட தலை வேற உடம்பு வேற ஆகி நம்ம செத்துருவோமாமா. உனக்கு குருவி சொல்லிச்சா? இல்ல இல்ல கிளி, குருவி பொண்ணு குருவி கிட்ட பேசும்போது நான் கேட்டுக்கிட்டேன். ஐயோ கொக்கு, அந்த பறவை குருவி கிட்ட போய் அந்த தங்க விளைச்சல பத்தி பேசினா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நாளையில இருந்து நம்ம பறவை ஃப்ரெண்டு இருக்க மாட்டான். நம்மளுக்குள்ள ஒரு நம்பரு குறைஞ்சிரும். அதனாலதான் எதை பத்தியும் பேசாம வாய் மூடிக்கிட்டு இருக்கணும். என்ன கொக்கு அப்படி சொல்ற? நீ என்ன காப்பாத்துன மாதிரி நானும் என்னோட ஃப்ரெண்ட காப்பாத்தணும்ல. அதுதானே நட்புக்கு நம்ம செய்யறது. பாத்துக்கிட்டே உண்மையை சொல்லாம இருந்தா ஒரு உயிர் குறைஞ்சிரும்ல. அப்படி பண்றது நம்ம தப்பு தானே. கொக்கும் கிளியும் பறவைய காப்பாத்தணும் அப்படின்னு வேகமா பறவை பின்னாடியே ஓடினாங்க. பறவை ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு குருவியோட வீட்டு கிட்ட போயிடுச்சு. அவ்வளவுதான், கொக்கும் கிளியும் பறவைக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. அவங்கள பார்த்து பறவை தனக்குள்ள தானே, இவங்க 2 பேரும் எனக்கு முன்னாடி போக பாக்குறாங்க. இவங்கள முன்னாடி விட மாட்டேன். இவங்க சொல்றத கேட்கவே மாட்டேன். ஏ பறவை, கொஞ்சம் நின்னு பேசலாம் இரு. நான் எங்கேயுமே வரமாட்டேன். பாரு பறவை, கொஞ்சம் நில்லு. நாங்க சொல்றது கேக்கல, உன்னோட உயிர் போயிடும். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். என்னோட உயிர் போயிடுமா? அது என்ன? ஆமாம் பறவை, உயிர் போயிடும். கொஞ்சம் நில்லு, பக்கத்துல உட்காந்து பேசலாம். உட்காந்து பேசினாதான் அத பத்தி புரியும் அப்படின்னு சொன்ன உடனே 3 பேரும் ஒரு மரத்துக்கிட்ட வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. கொக்கு கிளிக்கு சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் பறவை கிட்ட சொல்லிச்சு. அப்ப பறவை சந்தோஷப்பட்டு, ஓ சரி, நம்ம இந்த சுத்து வட்டாரத்திலேயே எங்கேயுமே இருக்கிறது வேண்டாம், போயிடலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்படி நாட்கள் போச்சு. உன்னோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு குருவி சந்தோஷப்பட்டுச்சு. இப்படி வந்த விளைச்சல வித்து இருக்கிறதுலயே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்துச்சு. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.